எல்லாருக்கும் வணக்கம். டெக்கரேஷன் பர்பஸுக்காக ஒரு 3 அடுக்காக ஒரு விளக்கு மாதிரி செய்கிறேன். மேலே விளக்கு இருக்கும், அதுக்கு மேலே சாமி இருக்கும், கீழே கோலம் போடுற மாதிரி ஒரு 3 அடுக்காக செய்கிறேன். அதை நான் செஞ்சிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. இந்த கதை மட்டும் இல்லை, இதில் வந்து அந்த கதையோட கதாநாயகனோட அறிவு எப்படி அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்தா தான் தெரியும், இந்த கதையை கேட்டால் தான் தெரியும். அவர் ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு கண்ணு தெரியாத அம்மா அப்பா இருந்தாங்களாம். அந்த அம்மா அப்பாவுக்கு அப்போலேருந்தே கண்ணு தெரியாதான், சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாமையே இருந்தாங்களாம். இவருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதான். இவருக்கு ஒரு குழந்தையும் இல்லையாம். குழந்தையும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காராம். இவர் பொண்டாட்டியை ஊரில் உள்ளவங்கெல்லாம் குழந்த இல்லை மல்லடி எப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்களாம். அதோடு இல்லாமல் இவருக்கு ரொம்ப வறுமை வேறதையாம். கையில் காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாராம். எப்படியாவது காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்த்தா எந்த இதுக்கு போனாலும் அவருக்கு ஒன்றுமே சரியாக வர மாட்டேங்குதான். நேரமே சரியில்லாமல் எதுலேயுமே அவருக்கு காசும் கிடைக்க மாட்டேங்குதான். ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம். எங்கே பார்த்தாலும் கடனை வாங்கிட்டாராம். ஊர் முழுக்க கடன்காரங்கள்லாம் வந்து கடனை கொடுன்னு கேட்குறாங்களாம். அவர் ஒரு நாள் மனசு நொந்து போய் கடவுள்கிட்ட போய், கடவுளே, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? உனக்கு என் மேலே கருணையே இல்லையா? இப்படி போட்டு என்னை போட்டு பாடாப்படுத்துறியே அப்படின்ட்டு ரொம்ப மனசு உருகி கடவுளை வேண்டிக்கிட்டாராம். கடவுளை வேண்டிக்கிட்டதும் அந்த கடவுள் உடனே நேராக வந்து இவரை பார்த்துட்டு, உன்னோட வேண்டுதல் நான் ஏற்றுக்கிட்டேன், உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாராம். அவர் உடனே என்ன சொன்னாராம், எங்கள் அம்மா அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியல, அவங்களுக்கு கண்ணு தெரியணும். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்த இல்லை, என் பொண்டாட்டி எல்லாம் மல்லடின்னு திட்டுறாங்க, அதனால் எனக்கு குழந்த ஒன்று வேணும். ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது, கடன்காரங்கள்லாம் வேறு வந்து கடன் கேட்குறாங்க, எனக்கு அதனால் வந்து நீங்கள் இந்த 3 வரமும் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், 3 வரம்லாம் தர முடியாது, ஒரே ஒரு வரம் தான் தருவேன். அந்த வரம் என்ன வரம், எது உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ ரொம்ப யோசனை பண்ணி நீ கேளு, உனக்கு எந்த வரம் ரொம்ப முக்கியமோ அதை கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் கொஞ்ச நாள் இப்படி யோசனை பண்ணாராம். அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டி கடங்காரங்க எல்லோரும் அங்கே வந்துட்டாங்களாம். அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களாம், எங்களுக்கு ரொம்ப நாளாக கண் இல்லை, எங்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, உன்னையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்களுக்கு கண் தெரியாமல் நாங்கள் எவ்வளோ நாள் தான் நாங்கள் வாழ்கிறது, கடைசி காலத்துலையாவது நாங்கள் கண் தெரிஞ்சு கொஞ்சம் இந்த உலகத்தை பார்த்துட்டு போகிறோம், எங்களுக்கு கண் தெரியணும்னு கேளு அப்படின்னாங்களாம். அதுக்கு அவர் சரிம்மா அப்படின்னு சொன்னாராம். அதுக்குள்ளே பொண்டாட்டி வந்து, நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் நமக்கு குழந்த இல்லை, எனக்கு குழந்த இல்லாதனால ஊரில் உள்ளவங்களாம் எனக்கு குழந்த இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு குழந்த வேணுங்கிற வரத்தை நீங்கள் கேளுங்க கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது கடன்காரங்கெல்லாம் வந்தவங்க, எங்களுக்கெல்லாம் நீ இவ்வளோ கடன் கொடுக்கணும், நீ காசு நிறையா வேணும்னு கேளு, அப்போ தான் எங்களுக்கெல்லாம் கடனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குதான், எந்த வரத்தை கேட்குறது, அம்மா அப்பா முக்கியமா, பொண்டாட்டி முக்கியமா, இல்லை நிம்மதியாக கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாராம். சரின்னு யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஒரு வரம் கேட்டாராம். அந்த வரத்தை கேட்டதும் எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். கடவுளே அந்த வரத்தை கேட்டதும் இவருக்கு உள்ள அந்த 3 வரத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டாராம். அப்படி என்ன வரத்தை அவர் கேட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவை கண்ணு தெரியணும்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை குழந்த வேணும்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு பணங்காசு கொடுன்னு கேட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசனை பண்ணுங்கள், அதை கமெண்டில் சொல்லுங்கள். அவர் என்ன வரம் கேட்டாராம், அவர் கேட்டதை நினச்சி கடவுளே 3 வரத்தையும் கொடுத்தாருன்னா எப்படி கேட்டிருப்பாரு பாருங்கள். அவர் கேட்ட வரம் என்னன்னா, என் புள்ள தங்க தட்டில் சாப்பிட்றத
எங்கள் அம்மா அப்பா கண் குளிர பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு வரம் கேட்டாராம். எப்படி? புள்ள தங்க தட்டில் சாப்பிடணும் அப்படின்னா, தங்க தட்டில் சாப்பிட்ணுன்னா நமக்கு அதுக்கு பொருளாதார வசதி வேணும்ல. ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளாதார வசதி வந்துடும். புள்ள இல்லாததுக்கு புள்ளையும் வேணுங்கிற மாதிரி புள்ள சாப்பிட்றத அப்படின்னு கேட்குறாரு. அதனால் குழந்தையும் வந்துடும். எங்கள் அம்மா அப்பா கண் குளிர பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா அப்பா கண்ணே தெரியாதவங்க எப்படி கண் குளிர பார்த்து சந்தோஷப்பட முடியும்? அவங்க அம்மா அப்பா கண்ணு தெரிஞ்சால் தானே பார்க்கலாம். அப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு கொடுக்கணும். இப்போ கடவுள் இவரோட புத்திசாலித்தனத்தை மெச்சி அந்த வரத்தை கொடுத்துட்டு போனாராம். கதை எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.